நம்ம வைக்க போறது நெத்திலி மீன் குழம்பு. இந்த குழம்பு கொதிக்கும் போதே வீடு முழுக்க நெத்திலி மீனோட வாசம் செமையா வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அரை மூடி துருவன தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நைஸா நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த புளி கரைசலோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானதும் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் செவந்து வந்த பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வதக்கிக்கிறேன். இப்போ 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வதக்கணும். அப்போதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்போ நல்லா கலந்து வச்சிருக்கிற புளி கரைசலை இப்போ ஊற்றிக்கிறேன். 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வந்த பிறகு மீனை போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனை சேர்த்துருக்கேன். மீனை ரொம்ப கிண்டாம கரண்டியால லேசா கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துலயே மீன் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், மணமணக்கும் நெத்திலி மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபிக்கு ஓவியா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.